2ஆ வெட்டிட்டு அதில் கிராம்பை வந்து குத்தி ஒரு ஓரமாக வச்சிடணும். இந்த மணத்தினால கொசுக்கள் வருவது குறைய ஆரம்பிக்கும். அதோட வாசனை வந்து கொசுகளுக்கு எதிரி. அதே மாதிரி மெழுகுவத்தி, வீட்டில் வந்து மெழுகுவத்தி அல்லது வாசனை எண்ணெய்கள் கொண்டு விளக்கு ஏற்றிட்டே வந்தோம்னா அதில் வர மனம் வந்து கொசுவை வந்து விரட்டி விட்டுரும். ஏன்னா அது கொசுகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதே மாதிரி செடிகள், இயற்கையாகவே சில செடிகளுக்கு கொசுக்களை விரட்டக்கூடிய தன்மை இருக்கு. அந்த செடிகளை வந்து வீட்டில் வாங்கி வச்சிடணும். வீட்டில் சிறிதாக வளர்க்கக்கூடிய புதினா, துளசி, லெமன் கிராஸ் போன்றவற்றையும் நம்ம வளர்க்கலாம். ஏன்னா அதோட வாசனையும் வந்து கொசுக்களை வரவிடாமல் தடுத்துரும். அதே மாதிரி பூண்டு ஸ்ப்ரே, நம்ம பூண்டை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து ஸ்ப்ரே போல் தெளிக்கணும். அங்கங்கே அந்த கதவு மேலே, ஜன்னல் கிட்ட, அந்த படுக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொசுக்களை வந்து அந்த இடத்துல வரவிடாமல் இந்த வாசனை வந்து தடுத்து விட்டுரும். அதே மாதிரி சோப்பு தண்ணீர், சோப்பு அல்லது சோப்பு தூள் ஏதேனும் ஒன்றை எடுத்து